பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் தேவையானதை கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறது பரவலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி கேட்பீங்க? ஒரு முறை 2 முறை உங்களோட தேவைகளை மனதுக்குள்ளே நினச்சிட்டு இரு கண்களை மூடி உள்ளிழுக்கிற மூச்சையும் வெளிவிடுற மூச்சையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற எண்ணங்கள் வந்து போகும். ஒரு 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 நிமிஷத்துலேயோ 10 நிமிஷத்துலேயோ அந்த எண்ணங்கள் அற்று உங்களோட ஒரு சூன்யத்துக்குள்ளே மூச்சை மட்டுமே கவனிக்கக்கூடிய விஷயம் நடக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவையானது 11 நாள்லையோ 21 நாள்லையோ 6 மாதத்துலையோ கிடைக்க பெற்று இருக்கிறீங்கிறவங்க தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. புதிதாக வந்த நபர்களுக்கும் ஏற்கனவே பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு இருந்த உங்களுக்குமான ஒரு புது முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் நீங்கள் இன்னது வேணும்னு நீங்கள் கேட்க வேண்டாம். என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ அதை மனசார ஆனந்தப்படுத்தி அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றி நன்றின்னு 3 முறை சொல்லிவிட்டு உங்களோட மூச்சை கவனித்து பாருங்களேன். பழைய மாதிரியே கேட்டப்போ எப்படி மூச்சை கவனிச்சிங்களோ அதே போல் இப்போ கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு மூச்சை கவனித்து பாருங்களேன். உங்களோட தேவைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்லவே வேண்டான்னு சொல்கிறேன். இப்போது ஒரு சிலர் நினைப்பீங்க, எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினைப்பீங்க. சத்தியமாக உங்களுக்கு எதுவுமே பாசிட்டிவாக நடக்காமல் இல்லை. நீங்கள் இந்த நேரத்தில் அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி பாருங்கள். அடுத்தவங்ககிட்ட இல்லாத எதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது தானே, அதெல்லாம் உங்கள் கொடுப்பனை தானே. அந்த கொடுப்பனைகளை நான் நல்ல தாய் தகப்பன் எனக்கு இருக்காங்க, துணை இப்படி சப்போர்ட்டாக இருக்காங்க, குழந்தைகள் இப்படி இருக்காங்க, வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று உங்களோட படிப்பு நல்லா படிச்சிருக்கீங்க, நெய்பர் நல்லவங்களாக கிடச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் இல்லையா? 10 நல்லது கூட இருக்கலாம். அதை நினச்சி பிரபஞ்சத்துக்கு நன்றி, நான் ஆனந்தமாக இருக்கேன்னு மட்டும் நீங்கள் சொல்லி மூச்சை கவனித்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு சில விஷயங்களாவது பாசிட்டிவாக இருக்குது இல்லையா? அதை மனதார நினச்சி நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் சிறு பிள்ளை. நீங்கள் சொல்லி தான் பிரபஞ்சத்துக்கு, பிரபஞ்சம் மீன்ஸ் இறை சக்தி, நம்மளோட முன்னோர்கள், உங்களுக்கு எதெல்லாம் மதிப்புக்கு உட்பட்டதாக இருக்கோ நீங்கள் கேட்குறீங்க. பிரபஞ்சத்துக்கு தெரியும் உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தா உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச சட்டம், லா, அதுபடி உங்களுக்கு கொடுத்தே தீரும். எல்லாம் எனக்கு கிடைக்கும், நான் நினச்சதெல்லாம் பிரபஞ்சம் கொடுக்குங்கிற அந்த பிலீவ், நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருக்கணும். அன்றாட கடமைகளை நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு விதையை நிலத்தில் ஊனிட்டு அது வளருதா அப்படின்னு மேலேருந்து பார்க்கலாம். பறித்து பார்த்தீங்கன்னா அது தோண்ட அது இன்னும் காயம் பட்டுக்கிட்டு மேலே வர்றது கஷ்டப்படும் இல்லையா? அதே தான் பிரபஞ்ச சட்டம். நன்றி மட்டும் உங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவ் விஷயங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கான என்ன நன்மைகளை தரணுங்கிறத இந்த பிரபஞ்சம் காலம் தப்பாமல் உங்களுக்கு கண்டிப்பாக தரும். அதனால் சிறுபிள்ளைத்தனமாக ஏன் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த கூப்பாடு, அந்த சத்தத்தை விட்டுருங்க. மௌனமாக ரிலாக்ஸாக இருங்க. மற்றொரு கேட்டகரி ஆட்கள் இருப்பீங்க, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அது வேறு ஏதேதோ பல காரணங்களால் என்னையால் டே டு டே ஆக்டிவிட்டீஸை நடத்தவே முடியலங்கிற அளவுக்கு மனம் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களாம் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட அன்றாட வேலையிலேருந்து 1 மணி நேரமோ 1 நாளோ 1 வாரமோ விடுப்பு எடுத்துட்டு நீங்கள் உங்களோட அன்றாட வேலைக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக புது விஷயமாக உங்களோட அந்த தொழிலோ குடும்பமோ உங்களுக்கு தோணும். அந்த ஸ்ட்ரெஸ் விலகிரும். இதை கூட கொஞ்சம் நான் போயிட்டேன்னா என்னோடய தொழிலை யார் பார்த்துக்குவா, என் குடும்பத்தை யார் பார்த்துக்குவா, அப்படி இல்லை. உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபட்டு திரும்ப உள்ளே வரும் பொழுது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல புதுமைகளை, எண்ணங்களை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக்கும். அதை நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்களேன்.